தளபதி 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 யாருன்னா விஜய் அவர்கள் கிடையாது, நம்ம சின்ன தளபதி மிஸ்டர் உதயநிதி அவர்கள். ஆக்சுவலா தொடர்ந்து நம்ம தமிழக சட்டசபையில இந்த கருணாநிதி, இந்த அப்பா எங்க, அதே தான் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுங்கட்சிக்காரங்க கேள்வி பண்ணும்போது, கேள்வி எழுப்பும் போது எதிர்கட்சிக்காரங்க தாங்க முடியாம கொந்தளிச்சு வெளிநடப்பு பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சின்ன தளபதி சின்னையா உதயநிதி அவர்கள் வெளிநடப்பு பண்ணாம எதிர்த்து நின்று கேள்வி எழுப்பி இருக்காரு. எப்படி தெரியுமா? நம்ம தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஐயா 10 ரூபா பாலாஜி அவர்களை பார்த்து கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டாரு. எது கரூர் கம்பெனியா? எங்க கட்சிக்காரரை பத்தி இப்படி சொல்லிட்டீங்களா? எங்க 10 ரூபா பாலாஜி அவர்களை பத்தி இப்படி சொல்லிட்டீங்களா? எங்க ட்ரெஷரரே இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தளபதி சின்னையா உதயநிதி அவர்களுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். எந்திரிச்சு நின்று சங்கி அமைச்சர் நிர்மல்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கு பதில் என்ன தெரியுமா? நம்ம யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். நான் சங்கி, நான் நீங்க மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்த எதிர்கட்சி தலைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கேட்டு விட்டாரு. மொத்த சட்டசபையும் அசிங்கமா போச்சு, சிரிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த கரூர் கம்பெனி, இந்த பார்ட்டி ஃபண்ட், இந்த டாஸ்மாக், இந்த பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கறது நல்லா தான் இருக்கு, நகைச்சுவையா தான் இருக்கு, சிரிப்பா தான் இருக்கு. ஆனா இந்த சிரிப்புக்கு பின்னாடி மக்கள் பணம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் தொங்கி நிக்குது. இந்த ஒரே துறையில இந்த 2 லட்சம் கோடியை முழுங்கிட்டு தான் நம்ம மாண்புமிகு சின்ன தளபதி உதயநிதி அவர்கள் தன்னோட 10 ரூபா பாலாஜி அவர்களுடனும் தன்னோட தோழமை எம்எல்ஏக்களுடனும் எதிர்கட்சி வரிசையில இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த கரூர் கம்பெனி இதெல்லாம் தெரியும்ல. நான் சொல்றதை விட நம்ம திமுக முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்டா பதிவு பண்ணியிருக்காரு. நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. கடந்த 5 ஆண்டுகளா பார் லைசன்ஸ் டெண்டர்ஸை மேனிபுலேட் பண்ணி சம்பாரிச்சது, சரக்கு தயாரிக்கும் தொழிற்சாலையில இருந்து டாஸ்மாக் வரைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ஸ்ல அந்த கான்ட்ராக்ட்ல முறையீடு பண்ணி ஊழல் பண்ணது, குறிப்பிட்ட லிக்கர் பிராண்ட்ஸை டாஸ்மாக்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கும் பிரைவேடைஸ் பண்றதுக்கும் விற்கிறதுக்கும் அந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து கை விட்டு அதை லஞ்சம் வாங்கி அதுல சிக்கினது, ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறது, அதே தாண்டி அதே பாட்டில நைட்டு பிளாக்ல விற்கிறது. இது மாதிரி டாஸ்மாக் துறையில மட்டும் வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய், 5 வருஷத்துல 2.5 lakhs crores மட்டும் தான், 2.5 லட்சம் கோடி ரூபாய் மட்டும் தான் ஊழல் பண்ணிருக்காங்க. சின்ன அமௌண்ட் இல்ல, கரெக்ட் தான், 2.5 லட்சம் கோடி தான். இப்பேற்பட்ட மக்களுடைய பணம் 2.5 லட்சம் கோடியை முழுங்கினால தான் இன்னைக்கு கரூர் கம்பெனின்னு சொன்ன உடனே ஐயா உதயநிதி அவர்களால தாங்க முடியல. இப்போ ஒன்னும் கெட்டு போகல, டாஸ்மாக் கேஸும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம சின்ன உதயநிதி அவருடைய நெருங்கிய ட்ரெஷரான கஜானாவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய திரு 10 ரூபா பாலாஜி அவர்கள் ஒரு பக்கம் ஓடுன்னு ஓடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அதே சின்ன உதயநிதி அவருடைய நெருங்கிய நண்பரான ரத்தீஷ் அவர்களும் டாஸ்மாக் கேஸ்ல முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்றதுக்கான ஆர்டரையும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? இந்த டாஸ்மாக் ஒரு துறையில மட்டும் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா 10 ரூபா பாலாஜி அவர்களை பத்தியோ இல்ல சின்ன தளபதி உதயநிதி அவர்களை பத்தியோ எந்த அண்ணன்களும் எந்த தம்பிகளும் வாயை திறந்ததோ பேசினதோ கிடையாது. சரி, இதுக்கு கூட ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணீங்களா? சவுக்கு சங்கர் ஒரு தனிப்பட்ட நபர், ஆனா சீமான் அவர்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடே ஒரு இடத்தை வாங்கியிருக்காரியா, அந்த இடத்தோட வேல்யூ மட்டும் கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய்க்கு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பிரேக் பண்ணியிருந்தார். பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஏழை தாயின் பிள்ளை நான் எப்படி 18 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க முடியும், இடம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் அவரு ஒரு கேஸ் போட்டுருக்கணும்ல, வழக்கு போட்டுருக்கணும்ல. ஏன் வழக்கு போடல? ஏன் நீதிமன்றத்துக்கு போகல? ஏன் சவுக்கு சங்கர் அவர்களை ஜெயில போடல? ஒருவேளை இந்த லட்சக்கணக்கான கோடிகளை ஊழல் பண்ணி இந்த திமுக பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமோ எனக்கு தெரியல. மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுனா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.